இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். அதே மாதிரி ஒரு இடத்துல மீன் கூட ஒரு ரேட் அதிகமா இருந்துச்சுன்னா அவ்வளவு இல்லைன்னா சாப்பிட்டு போவோம். உங்ககிட்ட இருக்கிறது கொடுக்கும். இந்த மாதிரி கலர் கொடுக்கறதுனால வித்தியாசமா இருக்குமா உங்ககிட்ட சொல்லுங்க. காசுன்ற மனப்பான்மையோட எதுவுமே பண்ணல, ஒரு சேவையா பண்ணிட்டு இருக்கும் போது கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல வந்து மஸ்ட் ட்ரை பண்ணணும். மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க கிருத்திகா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி எல்லாம் நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டுருப்போம். இது ரொம்ப கம்மியா 30 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க, அதுவும் நான்வெஜ் மீல்ஸ். நீங்க நினைக்கிற மாதிரி இங்க ஏகப்பட்ட சைட் டிஷஸ் எல்லாம் கிடைக்காது. வெறும் மீன் வறுவலும் முட்டையும் கொடுத்துட்டு இருக்காங்க. வெஜ்ல வந்து தக்காளி சாதம் கொடுக்குறாங்க. எப்படி இவங்க இவ்வளவு கம்மியான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம அவங்க கிட்ட கேட்போம். இந்த கடையோட லொகேஷன் பாத்தீங்கன்னா எம்கேபி நகர் P5 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும். கடையோட பேரு மங்கா கடை. இவ்வளவு கம்மியான பிரைஸ்ல எப்படி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஓனர் கிட்டயும் கேட்கலாம். நானும் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். மக்கள் கிட்டயும் முடிஞ்சா ரிவ்யூ கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பேர் மங்கம்மா. அதான் கடை பேரும். கடை பேர் அதே. எப்படி 30 ரூபாய்க்கு சாப்பாடு இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்க? ஏன் கம்மியா கொடுக்குறோம்னா எங்க வீட்டுல ஆட்டோ ஓட்டுறோங்க. என் பையனை ஆட்டோ ஓட்டுறான். எல்லாமே ஆட்டோ ஓட்டுற பிள்ளைங்க தான். எல்லாம் சொல்றது என்னன்னா 50 ரூபாய் 60 ரூபாய் அதிகமா விற்கிறாங்கம்மா, சாப்பிட முடியல எங்களாலன்னு வந்து கோயிலாண்டு உட்காருவாங்க. நான் எங்க கோயில் தான் இது. கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணி உட்காருவேன். உட்காரும்போது தொடர்ந்து சொல்லினே இருந்தாங்க. அது எங்க பசங்க ஃப்ரெண்டுங்க எங்க வீட்டுக்கார ஃப்ரெண்டுங்க எல்லாம் வந்து சொல்ல பார்த்து சரிட்டு வீட்டுக்கு போயிட்டு யோசனை பண்ணேன். முதல்ல 50 ரூபாய் சாப்பாடு போட்டுருந்தேன். 2 வருஷத்துக்கு கொரோனாக்கு முன்னாடி 50 ரூபாய் சாப்பாடு, மீன் குழம்பு, வத்த குழம்பு, மோர் குழம்பு, பொரியல் எல்லாமே கொடுத்துருந்தேன். மீன் வறுவல் கூட வச்சு கூட 60 ரூபாய் கொடுத்துருந்தேன். சரி, இப்போ அவ்வளோ கொடுத்தா நிறைய பேர் சாப்பிட முடியாதுன்னு கஷ்டப்பட்டாங்க. சரி 30 ரூபாய் கொடுப்போம், மீன் குழம்பு கொடுத்துட்டு ஒரு அப்பளம் வச்சு ஒரு ஊறுகாய் வச்சு 30 ரூபாய் கொடுப்போம்னு வீட்டில் நினச்சவனே எங்கள் பசங்க என் பையன் சோசியல் சர்வீஸ் பண்ணுறான். அவன் சொல்லினே இருந்தான், எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, நம்மளுக்கு ஒரு 200 ரூபாய் கிடைச்சா போதும், சும்மாவே இருக்க மாட்டீங்க நீங்கள், ஏன்னா வியாபாரம் பண்ணுறேன் சாப்பாடு கடையே போடுங்க, உங்கள் கை பக்குவம் நல்லா தானே இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு முடிஞ்சது. நம்ம ஒரு உதவி மாரி பண்ணுவோம். அதே மாதிரி பிள்ளைங்க எல்லாமே சந்தோஷப்படுத்துங்க. வர பிள்ளைங்கலாம் 30 ரூபாய் சாப்பாடு எங்கேயுமே இல்லை, நல்லா பண்ணுறீங்கம்மா, நல்லாவும் இருக்குது, வீட்டு சாப்பாடு மாரி இருக்கும், எதுவும் கலப்படம் கிடையாது, வீட்டில் இருக்கவங்களா சொல்லி வச்சு செய்கிறேன். என்னால் முடிஞ்ச ஒரு உதவி மாரி. இது காசுக்குன்னு எதிர்பார்த்து பண்றது இல்லை. ஏன் இப்போ நான் எனக்கு இன்னைக்கெல்லாம் வேலை செஞ்சாலும் 300 ரூபாய்க்கு மேலே யாரும் தர மாட்டாங்க. எப்படி உங்களுக்கு காசும் கம்மியா தான் கட்டுப்படி ஆகலன்றீங்க, 200 ரூபாய் கிடைச்சாலும் எனக்கு போதும்னு சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட யாருமே வந்து உணவு கொடுக்க மாட்டாங்க. அதுவும் நீங்க தரமா குடுக்குறீங்க. சாப்பாடு எல்லாம் எப்படி, நீங்க ரைஸ் எல்லாம் எப்படி மூட்டை அரிசி தான் வாங்குவீங்க? மூட்டை அரிசிமா கிருஷ்ணா பிராண்டு கோல்டு வின்னர் எண்ணெய். மீனும் வந்துட்டு இது பாருங்க, இது 5 ரூபா தான் போடுவேன், இது 20 ரூபா தான் போடுவேன். எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான், எல்லாம் அம்மா தான் கூப்பிடுவாங்க. சொல்லுவாங்க, அம்மா போடுங்கம்மா, ஏமா கடை போடலன்னு. அவருக்கு உடம்பு சரியில்லை 4 நாள் போடலன்ட்டு, ஏமா போடல, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையான்னு. சரிம்மா அப்பா உடம்பு பார்த்துட்டு வந்துருங்க, ஆனால் போடுங்கம்மா, போடாத விடாதீங்கம்மா, உங்களை நம்பிதாம்மா நாங்கள் வரோம். ஆனால் எல்லா இடத்துலையும் அதிகமாக இருந்தாலும் வேற ஐட்டம் வந்து நிறைய இடத்துல இருக்கும், நம்ம சாப்பிட மாட்டோம். அதனால நான் செய்ய மாட்டேன். ஏன்னா சொல்லிடுவேன், எப்பா நீங்கள் எதிர்பார்க்கறது அம்மா கிட்ட இதுதான் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா கிடைக்காதுன்னா நான் செய்ய மாட்டேன் நான் சொல்லுவேன். சரிம்மா இதுவே போதும் எங்களுக்கு. அதே மாதிரி ஒரு இடத்துல மீன் கூட ஒரு ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா அவ்வளோ இல்லைன்னா சாப்பிட்டு போவோம், உங்ககிட்ட இருக்கிறது கொடு, அதை பற்றி ஒன்றுமே இல்லை, அப்படிதான் சொல்லுவேன். அதனால நிறைய பேர் நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சுட்டு சாப்பிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு வர இந்த 3 கிலோ சாப்பாடுல நம்ம சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த சாப்பாடு கூட மெலிசாக தான் இருக்கும். மீன் குழம்பும் துண்டோடு தான் போடும். இது எலுமிச்சப்பழ ஊறுகாவும் வீட்டில் செஞ்சிருக்கான். இந்த ஊறுகாவும் இது நிறைய எடுத்துட்டு வந்த நேற்று காலி ஆயிடுச்சு. ஒரு டப்பால ஒரு தம்பி என்ன பண்ணுவோம், எனக்கு சூடாக இருக்குமா கொடுங்கம்மா அது சொன்னாங்க. சரின்னு கொடுத்தேன். இது தக்காளி தொக்கு வீட்டில் செஞ்சுட்டு இது கலரு சார் கேட்குறவங்களுக்கு தக்காளி சாப்பிட்டு கேட்குறவங்களுக்கு கலரு. ஏன்னா செஞ்சு நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா வறட்சி மாரி ஆயிடும், அதனால சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர். இந்த மாரி கலர் கொடுக்குறதுனால வித்தியாசமா இருக்குமா உங்ககிட்ட நான் சொல்லுவாங்க. பரவாயில்லையா, எக்ஸ்ட்ராவும் போட்டு கலர் சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் காரசாரமாக வேணும் எங்களுக்கு. அது மாதிரி எக்ஸ்ட்ரா 2-3 கம்பி போட்டு 30 ரூபாய் சாப்பாடு கேட்குறதுன்றது இல்லை,
அதுதான்ன்றது இல்லை, எக்ஸ்ட்ராவும் சாப்பிடுப்பாங்கப்பான்னு சொல்லிடுறது. அதனாலே வந்துடுவாங்க பிள்ளைங்க நிறைய பேர். பண்ணு அது 30 ரூபான்றது சின்ன தொகை தான், காசுக்கோசம் பண்ணவானா ஏதோ சரி. தக்காளி வந்து ஃபுல்லா தக்காளி தான் நிறைய இருக்கு, எப்படி உங்களுக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகுதா? அதுதான் சொல்றேனே இருக்கு அப்படியே. ஆமா இருக்கும். இதுல எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நிறைய. நம்ம இபிஎல் ஆபீஸ்ல இருந்து 5 பேர் வருவாங்க. அக்கா 5 சாப்பாடு வேணும்க்கா, நான் சாப்பிட்டு போறேன், எனக்கு 4 சாப்பாடு பார்சல் கட்டுக்கா, ஆனா எனக்கு திக்கா தான்க்கா வேணும். அச்சு சொல்லுவாங்க, திக்கா வேணும், காரசாரமா இருக்குது உங்க கிட்ட. காரமா தான் இருக்கும், பெரிய மிளகாத்தூள்ல சேர்த்து. அதனால அவர் என்ன எனக்கு காரமா தான் வேணும். பரவாயில்ல இருக்கும். அது எனக்கு என்ன மிஞ்சி போனா ஒரு 6 சாப்பாடு 7 சாப்பாடு தான் கிளறும், அவ்வளவு போதும் பண்ற மாதிரி. அப்புறம் அதுக்கப்புறமா இந்த தயிர் சாதம் இதெல்லாம் ஓடிடும். மிச்சம் யாருன்னா எக்ஸ்ட்ரா வந்து கேட்டாங்கன்னா கல் சாதம் காலி ஆயிடுச்சியா அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் கேட்க வர்றவங்களுக்கு நாளைக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு திருப்பி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். சாப்பிட பாடியது கேட்டு போனல நம்ம அவ்வளோ ஞாபகம் வச்சுருவோம். கேட்டு போயிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாதியா, ஏதாவது ஆசையா இருக்குன்னு வந்து அது சொல்லுவோம். ஃபைனலா நம்ம ரிவ்யூ போர்ஷனுக்கு வந்துட்டோம். நான் கொஞ்சம் தக்காளி சாதம், சாப்பாடு, மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை வாங்கியிருக்கேன். இது வந்து 20 ரூபா 30 ரூபா 2 மீன் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து வெள்ளைக்கிழங்கா மீனா. மீன் குழம்பு 30 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா கட்டு ஃபுல்லா சாப்பாடு போட்டு மீன் வந்து குழம்போட மீன் கொஞ்சம் வச்சிருவாங்க, அப்புறம் வத்தல் கொடுத்துருவாங்க. இது வந்து 30 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா உங்களுக்கு 10 ருபீஸ் கொடுத்து நீங்க எக்ஸ்ட்ரா சாப்பாடு வாங்கிக்கலாமா. இதை தவிர தயிர் சாதம் கொடுக்குறாங்க. தயிர் சாதத்தோட விலை வந்து 25 ரூபாய். தக்காளி சாதம் பாத்தீங்கன்னா அவங்க ரைஸும் இது கிரேவி மாதிரி நல்லா திக்கா பண்ணிருக்காங்க, அதுல போட்டு கலரி கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து தக்காளி சாதம் எல்லாம் ஒரு 1 pot ரைஸ் மாதிரி செய்வாங்க, அதுக்கு பிரிஞ்சு டேஸ்டாவும் இருக்கும். தக்காளி சாதம்னே சொல்ல முடியாது. ஆனா இவங்க வந்து அந்த தக்காளி தொட்டை காமிச்சாங்க, அப்படியே கெட்டியான கன்சிஸ்டன்சில இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் தக்காளி தான் இருக்கு, வெறும் மிளகாத்தூள் போட்டு செஞ்சிருக்காங்களா. எனக்கு இதுதான் வந்து நாக்கு ஊறிக்கிட்டே இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் இதை டேஸ்ட் பண்ணி பாக்கலாம். நம்ம எனக்கு வந்து வாய்ஸ் கொஞ்சம் இதுவா இருக்கு, காஃப்னால கொஞ்சம் இதுவா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தொண்டை கொஞ்சம் சரியில்லை. தக்காளி சாதம் டேஸ்ட் செம்மையா இருக்கும். சாறு மாதிரி தக்காளி சோறுன்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா காரமா இருக்கு. அந்த தக்காளியோட ஃபிளேவர் சூப்பரா இருக்கும். தக்காளி நல்லா போட்டிருக்காங்க, அதெல்லாம் புளிப்பு டேஸ்ட் செம்மையா இருக்கு. எனக்கு வேற எதுவுமே வேணாம், இதுக்கு சைட் டிஷ் வெறும்னே சாப்பிட்டுருவேன், அந்த அளவுக்கு டேஸ்ட் செம்மையா இருக்கு. மீன் வந்து கிழங்கா மீன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பொடி மீனுன்றதுனால டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த தக்காளி சாதத்தோட சாப்பிடலாம். மீனை வந்து வீட்லயே பொரிச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனா வந்து எந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லுமே அடிக்கல. மீன்ல வந்து மசாலா நல்லா ஊறி இருக்கு, நல்லா கிளீன் பண்ணிருக்காங்க. அதுதான் மெயினா சொல்லணும். எனக்கு இந்த தக்காளி சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, யாரும் எதுவும் நினைச்சுக்காங்க. டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. இவ்வளோ கம்மியா கொடுக்குறாங்களே, டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு நானே யோசிச்சுட்டு தான் சாப்பிட்டேன். ஆனா டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. அடுத்தது மீன் குழம்பு ட்ரை பண்ணலாம். மீன் குழம்பும் பாத்தீங்கன்னா திக்கா தான் இருக்கு, ரொம்ப எல்லாம் தண்ணியா இல்ல. இந்த பிரைஸ்க்கு வந்து அவங்க எப்படி குடுக்குறாங்கன்னு எனக்கே தெரியல. அதுவும் இல்லாம பிராண்டட் ரைஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, பார்க்கும்போது தெரியுது. அவங்க கிட்ட கேட்கும் போதும் அவங்க சொன்னாங்க. மீன் குழம்பும் சூப்பரா இருக்குங்க. எனக்கு வீட்டுல சாப்பிடுற ஃபீல் தான் இருக்கு. நல்லா ஒரு புளிப்பா டேஸ்ட் வைஸ் வந்து இது ரொம்ப காரம்லாம் இல்ல, கரெக்டா இருக்கு. எனக்கு காரம் வந்து கரெக்டா பார்ப்பேன் நானு, ஏன்னா ஒன்று ரொம்ப காரம் எனக்கு பிடிக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கு வந்து பர்ஃபெக்டான காரத்தோட இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மீன் குழம்பும். இதுல வந்து காணாங்கத்தை மீன் போட்டிருக்காங்க, இது பார்க்கும் போதே தெரியும் காணாங்கத்தை மீன். இந்த மீன்லயுமே காரம் ஊறி இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. ஒரு மீனோட அந்த குழம்பும் கொடுக்குறாங்க. உங்களுக்கே தெரியும், இப்ப வந்து ஒரு ரைஸோட 1 கிலோ 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நாளைக்கு 3 கிலோ ரைஸ் வடிக்கிறாங்க. இதை வந்து ஒரு 200 to 300 வரைக்கும் தான் இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும்னு அவங்களே சொன்னாங்க. இதை ஒரு சேவையா தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே தவிர காசுன்ற மோட்டிவேஷனோட அவங்க பண்ணல. அதனால அவங்க தரத்தோடையும் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு 50 ரூபா 60 ரூபா சாப்பாடுல மிஞ்சி போனா ஒரு மீன் குழம்பு கொடுப்பாங்க, ஒரு பொரியல் சாம்பார் இதுதான் இருக்கும். ஆனா இவங்க வந்து மீன் குழம்போட மீன் பீஸ் போட்டு உங்களுக்கு வத்தல் வச்சு ஊறுகாய் வச்சு கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து செம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அது இல்லாம தரமா இருக்கு. வீட்டுல சாப்பிடுற ஃபீல் தான் இருக்கு. நான் ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி எந்த ஒரு அஜினோமோட்டோ ரைஸ்ல எதுவுமே போடுற மாதிரி தெரியல. ஏன்னா ஈஸியா வந்து தொண்டையில போகும்போதே மோஸ்டா நிறைய பேருக்கு தெரிஞ்சிரும், அந்த சோடா உப்பு போட்டு ரைஸை வடிச்சிருந்தாங்கன்னா.
ரெகுலரா வெளியில சாப்பிடுறவங்க எல்லாருமே ஈஸியா கண்டுபிடிச்சுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இவங்க பண்ணல. இத பார்க்கும்போது என்னால முடிஞ்ச சப்போர்ட் வந்து இவங்களுக்கு பண்ணணும்னு தோணுது. ஏன்னா வந்து இவங்க காசுன்ற மனப்பான்மையோட எதுவுமே பண்ணல. ஒரு சேவையா பண்ணிட்டு இருக்கும் போது கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல வந்து மஸ்ட் ட்ரை பண்ணணும். ஏன்னா இந்த சாப்பாடும் தரமா இருக்கு. அது இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற விதமாவும் இருக்கும். நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. நான் வந்து ஒரு வாரமா வீடியோ பண்ணல. ஏன்னா எனக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது, ஃபீவர். இப்ப நான் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், என்னால சவுண்டா பேச முடியல. இது வேற மெயினான ஏரியாவா, வண்டி பஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு நான் சத்தமா தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு மன நிறைவு என்னன்னா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு தரமான ஸ்பாட் பண்ணிட்டோன்ற ஒரு சந்தோஷத்தோட நான் கிளம்புறேன். நீங்க மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்து நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே போற போக்குல சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டீங்கன்னா இந்த புள்ள பொழைச்சிட்டு போயிடும். இதே மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான தரமான ஸ்பாட்ல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா.